வெளி உலகத் தொடர்பின்றி தனிமை சூழலாக அமைந்திருக்கும் தீவுகளுக்கு பயணம் போகிறதுனா அங்கே பொழுதை இனிமையாக கழிக்கிறதுக்கு பலரும் விரும்புவாங்க. அது மாதிரி தான் அங்கே நிலவும் அமைதியான சூழலும் சாகச நீர் விளையாட்டு, இயற்கை அழகு, பயணம் செல்கிற ஆர்வம் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப ஈர்க்கும் அம்சமாக இங்கே இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரை தீவு என்றாலே அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவுகள் பலருக்கும் சட்டுன்னு நினைவுக்கு வரும். ஆனால் இதெல்லாம் தவிர்த்து தனித்துவமான ஒரு பயண அனுபவம் கொடுக்கக்கூடிய தீவுகள் இங்கே இருக்குது. அவற்றை சில உங்களுக்கு நான் சொல்கிறேன். சோராவ் தீவுன்னு ஒரு தீவு கோவாவில் உள்ள மண்டோவி ஆற்றில் அமைந்திருக்கு இந்த தீவு. இங்கே பல்லுயிர் பெருக்கம் கொண்ட உயிரினங்கள், அதாவது பல உயிர்களை உருவாக்குற உயிரினங்கள் நிறைய வசிக்க இடம் இங்கே இருக்குது. இங்கே சலீம் அலி பறவைன்னு ஒரு சரணாலயம் இங்கே இருக்குங்க. ஆனால் இங்கே வெளிநாட்டு பறவைகளில் ஏராளமாக பறந்து திரிஞ்சிட்ருக்குங்களாம். அதனால் இந்த உலகம் முழுவதும் இங்கே இருந்து பறவை ஆர்வலர்கள் இருக்காங்க இல்லைங்க, அவங்களுக்கு ரொம்ப இந்த தீவு அதாவது பிடிக்கும், சந்தோஷமாக அவங்களுக்கு இருக்கும். அதை பார்க்க ஆசையாக ஆர்வமாகவும் இருக்கிறவங்களுக்கு இந்த பறவைகள் சரணாலயம் ரொம்ப பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். இன்னும் பார்க்க தோணும், ஆர்வமாக இருக்கும். அதோட அழகிய நிலப்பரப்பு பார்த்திங்கன்னா அமைதியான இடம். சுற்றுலா பயணிகளை போயிட்டு வரலாமான்னு அதாவது ஆர்வத்தை ஏற்படுத்த இடம் இந்த சோராவ் தீவு. அடுத்தது திவார் தீவு. திவார் தீவு கோவாவிலேருந்து மண்டோவி ஆற்றுக்கு நடுவில் உள்ள இந்த தீவு இன்னொரு தீவு. கோவாவில் பரபரப்பான அந்த கடல் சூழலில் மாற்றாக இந்த அமைதியான இடம் தேடுபவர்களுக்கு இந்த தீவு சிறந்த இடமாக இருக்குங்க. இங்கே சில தீவுகள்லாம் இருக்குது, ஆனால் இதில் பெரிய தீவாக இருக்கிறது இந்த தீவு, திவார் தீவு. இங்கே பயணம் பண்ணுறது ரொம்ப மாறுபட்ட அனுபவமாக இருக்கும். அடுத்து பாரம்பரிய இயற்கை அழகு, பாரம்பரிய கட்டுமானம், அது மனது ரொம்ப ஈர்க்கும். இங்கே நடைபெற ஒரு போன்றம் திருவிழா பிரசித்தி பெற்ற இதுங்களாமா. அடுத்தது டையூ தீவு குஜராத் மாநிலத்தில் கடற்கரை பகுதியில் இருக்குதுங்க. டையூ தீவு இங்கே போர்த்துகீசிய பராமரித்தில் பறைசாற்றுற விதமாக இந்த காட்சி இருக்குதுங்க. அங்கே சாட்சியாக போர்த்துகீசியர்கள் கட்டப்பட்ட கோட்டை தாங்க இந்த கம்பீரமாக காட்சி அளிக்குது. இன்னும் கடல் அரிப்பு காரணமாக சில பகுதிகளில் சிதலம் ஆகிடுச்சு. பழமையான தேவாலயம் பொலிவு மரம்னு அப்படியே பளிச்சுன்னு அப்படியே இருக்குங்க. வரலாற்று தொடர்புடைய இடம் இந்த இடம் இருக்கிறதுனால அமைதியான இந்த கடற்கரை சூழல் நமக்கு பயணம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நம்மளை ஈர்க்கும். அதில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். அந்த இடத்த பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கும் நமக்கு. அடுத்தது இங்கே பாம்பன் தீவு. இந்த பாம்பன் தீவு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இருக்கிற தீவு தான் இந்த பாம்பன் தீவு. ராமேஸ்வரம் தீவுன்னு கூட சொல்லலாம். இந்த தீவு பிரதான நிலப்பரப்பகுதி பாம்பன் பாலம், இணைக்கும் பாலம் பாம்பன் பாலம். இதன் வழியே கடல் அலையை ரசிச்சுக்கிட்டே அந்த பயணிக்கிறது அந்த பாம்பன் பாலத்தில் அலாதி ஆனால் சந்தோஷமாக இருக்குங்க, ஹாப்பியாக இருக்கும். நம்ம பார்க்கவே அந்த பாலத்து வழியே போகும்போது அந்த கடலை ரசிச்சுக்கிட்டே போகலாம், அப்படி இருக்கும் இந்த இடம். இங்கே அமைஞ்சிருக்கும் ராமநாத சுவாமி கோயில் வரலாற்று தொடர்புடையதுங்க. ஆன்மீக ரீதியாகவும் சுற்றுலா ரீதியாகவும் பலரை கவர்ற இடம். இந்தியாவின் முக்கியமான தீவு பாம்பன் தீவு. பாம்பன் தீவு முக்கியமான தீவு. இந்த இடம் பார்த்திங்கன்னா பாலத்தை பார்த்தாலே இன்னும் ரசிக்கிற மாதிரி ஆசையாக இருக்கும். ஏன்னா அந்த பாலத்து வழியாக போகும்போது ரெண்டு பக்கமும் கடல் ஆர்ப்பரிக்கிற அந்த கடல் பார்க்கவே ரசிக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த கோயிலும் சிறப்பான கோயில். அந்த கோயிலை பார்த்து இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் போல் ஆசையாக இருக்கும். அதாவது வரலாற்று சிறப்புடைய கோயில் இல்லையா, பார்க்க. அடுத்தது மஜூலி. அந்த அசாம் மாநிலத்தில் பாயும் பிரம்மபுத்திரா நதி இருக்குங்க. அங்கே அமைஞ்சிருக்க தீவு தான் இது. இங்கே உலகிலேயே மிகப்பெரிய நதி தீவாக இந்த தீவு சொல்கிறாங்க. கின்னஸ் உலக சாதனை பட்டியலில் கூட இந்த இடம் பிடிச்சிருக்குங்க. இந்த மஜுலி தீவோட மீட்டர் அளவு 352 சதுர கிலோமீட்டருங்களாம். அதாவது 136 சதுர மைல் பரப்பளவு கொண்டது இந்த மஜூலி தீவு. தெற்கு பகுதியில் இருக்க பிரம்மபுத்திரா நதியும், வடக்கு பகுதியில் பிரம்மபுத்திராவின் கிளை நதியான கெர்குடியா சுட்டி ஆறும் பாய்ந்தோடுதுமா இங்கே. ஆனால் இந்த தீவில் தியோரி மற்றும் சோனோவால் கச்சேரி பழங்குடி மக்கள் வசிக்கிறாங்கப்பா. இங்கே தீவில் தியோரி மற்றும் சோனோவால்
முச்சிறி பழங்குடி மக்கள் வசிக்கிறாங்க. 144 கிராமம் கொண்ட இந்தியாவின் முதல் தீவு மாவட்டமாகவும் இது விளங்குதுங்க. இங்கே நடைபெறும் திருவிழா வந்து அசாமில் பாரம்பரிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற விதமாக இருக்குங்க. பார்க்கவே நமக்கு இந்த தீவு பார்த்தா ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. தனியாக தனியாக ஒரு கடல் நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு பார்க்கவே ரசனையாக உள்ள இடமாக இருக்குது. இந்த இந்த மஜூலி தீவோட அளவு பார்த்திங்கனாவே மிக நீளமான சதுர மைல் அளவு கொண்டதுங்க.